அந்நிய பாஷை என்பது தேவனை புகழ்வதற்காக, பக்தி விருத்தி அடைவதற்காக, தேவனோடு ரகசியம் பேசுவதற்காக, சபை கூடி வரும் பொழுது ஒருவன் அந்நிய பாஷை பேசும் பொழுது இன்னொன்று தமிழில் மொழிபெயர்க்கிறான். வந்திருக்கிற ஒரு நபருடைய பாவங்கள் உணர்த்தப்படுகிறது. வந்திருக்கிற ஒரு நபர் வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாதியோடு, வாரத்தோடு வந்திருக்கிறவருடைய காரியங்கள் அது வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் பக்தி விருத்தி அடைகிறார்கள். ஆக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும், பக்தி விருத்தி அடையும்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அந்நிய பாஷை வரங்கள் இதை பேச 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 அவன் அக்கினி நமக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். இந்த சீசர்களும் மற்ற ஜனங்களும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தவர்கள் இந்த அக்கினிமான நாவுகள் மேல இறங்கி வந்த உடனே எழுந்து பிரசங்கம் பண்ணார்கள். தோத்திரம். அங்கே கூடியிருந்த அத்தனை ஜனங்களும் சோத்திரம், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவனோ அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுத பண்ணினார் என்று சொல்லி அபிஷேகம் இறங்கி வந்தவன், அக்கினி இறங்கி வந்த உடனே பேச ஆரம்பித்தார். அநேகர் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அதோட